அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தொடர்பான ஒரு வழக்கில் நிர்வாகம் பதிலளிக்க தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளுக்கு இடைக்கால தடை கோரி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதில் உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக பதிலளிக்குமாறு டிஎன்பிஎஸ்சிக்கு மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த வழக்கினுடைய விவரம் என்ன, உத்தரவு விவரங்கள்? காயத்ரி, அதாவது 92 பணியிடங்களுக்கான, அதாவது டிஎஸ்பி, உதவி கலெக்டர் உள்ளிட்ட 92 பணியிடங்களுக்கான குரூப் 1 தேர்வு டிஎன்பிஎஸ்சி சார்பில் கடந்த பிரிலிமினரி எக்ஸாம் கடந்த 19/11/2022 அன்று நடைபெற்றது. இந்த நிலையில் அதற்கான முடிவு 28/4/2023 வெளியிடப்பட்டது. கடந்த மாதம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த முதல் நிலை தேர்வுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு டிஎன்பிஎஸ்சி பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. என்ன காரணம் என்றால், அதாவது அந்த முதல் நிலை தேர்வு முடிந்தவுடன் உத்தேச வினா விடை பட்டியல் வெளியிடப்படும். அப்பொழுது அந்த வினா சரியான விடைக்கான ஆட்சேபனை ஏதும் இருந்தால் தேர்வர்கள் 7 நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு. அதுபோல் மனுதாரர் ஒரு 19 கேள்விகளுக்கு ஆட்சேபனை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதே போன்று பல்வேறு தேர்வர்களும் கருத்து தெரிவித்தனர். இதற்குறித்து எந்தவித பதிலும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி தன்னிச்சையாக இந்த பிரிலிமினரி எக்ஸாமுக்கான முடிவை வெளியிட்டுள்ளது. இதனால் சரியான விடை எழுதிய தேர்வர்களும் முதல்நிலை, அதாவது முதன்மை தேர்வு எழுத முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அந்த இறுதி பட்டியல் வெளியிட்ட பிறகு முதன்மை தேர்வுக்கான பட்டியலை வெளியிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இது குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் 19 உத்தரவிட்டுள்ளார். காயத்ரி, நன்றி கருணாகரன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.